नमस्ते NCERT Class 7 Chapter 1 மாங் கஹ் ஏ கஹானி. இந்த போயமை பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட ஆத்தரை பார்த்துட்டு வந்துடலாம். இந்த போயமோட ஆத்தர் மைதிலி சரண் குப்தர். कवि से परिचय. मैथिली चरण गुप्त द्वारा रचित कविता का एक अंश मांग कह ये कहानी उनकी काव्य कृति यशोधरा से लिया गया है. இப்போ மைதிலி சரண் குப்தவுடைய மாங்க ஹே கஹானி அப்படிங்கிற பாடல் வந்துட்டு யசோதரா அப்படிங்கிற ஒரு காவியத்திலேருந்து ஒரு பார்ட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. यह मांग यशोधरा और बेटे राहुल के बीच संवाद शैली में रचा गया है. இதில் வந்து மதர் யசோதரா அண்ட் பேட்டா சன் ராகுலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சம்வாத், ஒரு கான்வர்சேஷன் தான் வந்து இந்த பாடலாக இருக்குது. मैथिली चरण गुप्ता का जन्म चिरगांव झांसी उत्तर प्रदेश में हुआ था. மைத்திலி சரண் குப்தா 1886-1964 அவங்களோட இயரு. அவங்க வந்துட்டு 1886 சிர்காவ் ஜாங்சி அப்படிங்கக்கூடிய பிளேஸ், உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய பிளேஸில் வந்து பிறக்கிறாங்க. 15 वर्ष की आयु में ही वे कविता करने लगे थे. அவங்க வந்து அட் த ஏஜ் ஆஃப் 15லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவிதை எழுதிட்டு இருக்காங்க. प्रारंभ में ब्रज भाषा में और फिर हिंदी में आजीवन लेखक कार्य करते रहे. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரஜ் பாஷா, அவங்களுடைய தாய்மொழியிலையும் அதுக்கப்புறம் வந்து ஹிந்திலையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க காவியத்தை எழுதுகிறாங்க. स्वतंत्रता आंदोलन में उनकी रचनाओं में लोग में देश प्रिय का भावना जगाने का काम किया. சுதந்திர ஆந்தோலன், அதனால் ஃப்ரீடம் ஃபைட் அந்த மூமெண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து அவங்களுடைய ரச்சனாஸ், இவர்களுடைய படைப்பு வந்து மக்கள்கிட்ட தேஸ் பிரேம், நாட்டோட அன்பு, நாட்டை பற்றின ஒரு பிரியத்தை வந்து பாவனையை ஏற்படுத்துனுச்சு. ராஷ்டிர கவி கே ரூப் மே இஸ்கி வியக்தி சர்வ விதித் ஹை. ராஷ்டிர கவி அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியில் இவர் வந்து எல்லாருக்குமே வந்து பிரசித்தி பெற்றவர், எல்லாருக்குமே தெரிஞ்சவர். इनकी अधिकांश कृतियों में भारत की धार्मिक, सांस्कृतिक, ऐतिहासिक और राष्ट्रीय चेतना के स्वर हैं. இவங்களுடைய கவிதைகள், கிருத்திக் படைப்புகள் பாரத்தினுடைய தார்மீகமானதோ, அவங்களுடைய வரலாற்றை பற்றி சொல்கிறதும், ராஷ்ட்ரிய சேத்தனா நாட்டினுடைய பெருமைகளை பற்றி சொல்கிற மாதிரியான முறையில் தான் இவங்களோட பாடல்கள் இருக்கும். சாகேத், பாரத் பாரதி அவர் யசோதரா உன்கி காவிய கிருத்தியாங்க, இதெல்லாம் இவங்களுடைய படைப்புகள். சாகேத், பாரத் பாரதி அண்ட் யசோதரா இதெல்லாம் வந்து இவங்களுடைய காவிய படைப்புகள். இப்போ நம்ம போயம் பார்க்கலாம். மாங் கஹ் ஏ கஹானி. மாங் மதர். मांग कह एक कहानी. बेटा समझ लिया क्या तूने मुझको अपनी नानी. मांग, मांगना मदर, कह சொல்லுங்க, ஏ கஹானி, கஹானி மீன்ஸ் ஸ்டோரி. அம்மா ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சன் வந்து கேட்குறாங்க. அம்மா ரிப்ளை பண்ணுறாங்க, பேட்டா சமஜ் லியா क्या तूने मुझको अपनी नानी. பேட்டா, பேட்டா மீன்ஸ் சன், சமஜ், சமஜ் மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். லியா கயா, நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. முஜுக்கோ அப்படி நானி, நீங்கள் வந்து என்னைய உங்களுடைய கிராண்ட் மதர்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா, நீ என்னை அவங்க பாட்டின்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானி அப்படின்னா கிராண்ட் மதர். कहती है तुझसे यक चेटी तू मेरी नानी की बेटी. कह माँ कह लेटी ही लेटी. ஸோ கஹத்தி ஹே துஜே யக் சேட்டி, அந்த மெய்டு வந்து சொன்னாங்க, நீ என்னோட நானியோடைய டாட்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீ என்னுடைய பாட்டி கிடையாது, நீ என் பாட்டியோட பொண்ணு. கஹ்மா சொல்லுங்கம்மா, லேட்டி ஹி லேட்டி படுத்துக்கிட்டே எனக்கு வந்து ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜா தா யா ராணி. ராஜா தா யா ராணி மாங் கஹ் ஹே கஹானி. ராஜா கதையோ இல்லை ராணி கதையோ ஏதாவது ஒரு கதை எனக்கு சொல்லுங்கம்மா. மாங் கஹ் ஹே கஹானி, ஒரு கதை சொல்லுங்க. तू है हटी मानधन मेरी, सुन उभवन में बड़े सबेरे, तात प्रबन करते थे तेरे. तू है हटी. हटी அப்படின்னா ஒரு ஸ்டபன், பிடிவாதம். நீ வந்து என்னுடைய பிடிவாதமான ஒரு செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுன், சுன்னா கேளு. உபவன் மே படே சபரே. உபவன் அப்படின்னா கார்டன், கார்டனில் வந்துட்டு படே சபரே அப்படின்னா ஏர்லி மார்னிங். படே சபரே ஏர்லி மார்னிங், உபவன் கார்டன்.
கார்டனில் ஏர்லி மார்னிங்கில் தாத் உங்களுடைய ஃபாதர் பிரபன் கர்த்தே தே, பிரபன் அப்படின்னா ரோமிங் வந்துட்டு இருக்குது, சுற்றி வர்றது. பிரபன் கர்த்தே தே தேரே, அவர் வந்து கார்டனில் வந்து ஏர்லி மார்னிங் சுற்றி வந்துட்டு இருந்த டைம். ஜஹாங் சுரபி மன்மானி, ஜஹாங் சுரபி மன்மானி ஹாங்மா யஹி கஹானி. அங்கே வந்து சுரபி மண்மானி அப்படின்னாக்கா அந்த மலர்களுடைய வாசம் வீசுனுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே மலர்களுடைய வாசம் வீசுனுச்சா? ஹாங் எஸ், எஸ்மா யஹி கஹானி, அந்த கதை தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வர்ண வர்ணக்கே ஃபூல் கிலே தே, வர்ண வர்ண கலர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம். கே ஃபூல் கிலே தே, ஃபூல்னா ஃப்ளார், கிலே அப்படின்னா ப்ளூம், பூக்குது. வண்ண வண்ண பூக்கள்லாம் பூத்து இருந்தது. ஜல்மல் கர் ஹிம் பிந்து ஜிலே தே, ஜல்மல் அப்படின்னா டியூ டிராப்ஸ், பனித்துளிகள். ஹிம் பிந்து ஜிலே தே, அதுக்கு வந்து ஒரு திலகம் இட்டது மாதிரி, பொட்டு வச்சது மாதிரி. அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பனித்துளிகள் வந்து அந்த பூக்கள் மேலே இருக்குது. ஜல்கே ஜோங்கே ஹில் மிலே தே, ஹல்கே அப்படிங்கிறது வந்து ப்ரீஸ், ஒரு தென்றல் காற்று வந்து அப்போ வந்து என்ன பண்ணுது, ஒரு வீசுது. லஹ்ராத்தா தா பானி, லஹ்ராத்தா தா பானி ஹா ஹா யஹி கஹானி. லஹ்ராத்தா அப்படின்னா வேவ்ஸ், தண்ணியில் வந்து அந்த அலைகள்லாம் தோன்றுது. ஸோ அந்த கார்டனுடைய சரௌண்டிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி இருக்குது. ஒரு வாசனை, பூக்களோட நறுமணம் வீசுது, கலர் கலரான பூக்கள் பூத்திருக்கு, ஒரு பனித்துளிகள் வந்து அந்த பூக்களில் வந்து ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஒரு தென்றல் காற்று வீசுது, அலைகள் தண்ணியிலே தான் வந்து அலைகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் गाते ते कल कल स्वर से, गाते சிங் பண்ணுறது, கக் பேர்டு, கல் கல் ஸ்வர்மே, கல் கல் ஸ்வர் அப்படின்னா ஒரு சைலண்டான சவுண்டில், மர்மரிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு முணுமுணுக்கிற சவுண்டில் அங்கே இருக்கக்கூடிய பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது, பாடல் பாடிட்டு இருக்குது. சக்ஸா ஏக் ஹங்ஸ் ஊப்பர் சே गिरा बिद्ध होकर कर सर से. सक्सा, सक्सा मीन सडना, एक हंग्स ஒரு ஸ்வான், ஹங்ஸ்னா வந்து ஸ்வான், ஊப்பர் சே கிரா மேலேந்து விழுகுது. புத்த ஹோக்கர் கர் சர் சே, அதனுடைய பாடியில் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு காயம், ஒரு அம்பு வந்து தொலைச்சிருக்கு. குயி பக்ஷ கி ஹானி, அந்த பேர்டுக்கு வந்து இன்ஜூர் ஆயிருக்கா, காயப்பட்டிருக்கா. குயி பக்ஷ கி ஹானி கருணா பரி கஹானி, ஒரு அப்படின்னா இது வந்து ஒரு கருணை நிறைந்த ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சவுங் உன்ஹோனே உசே உட்டாயா, சவுங் உன்ஹோனே உசே உட்டாயா அப்படின்னா சடனாக வந்து ஒரு என்ன பண்ணிட்டாங்க, சவுங் அப்படின்னா ஷாக் ஆயிட்டாங்க. அந்த கௌதம புத்தர் வந்துட்டு அந்த மாதிரி டக்குன்னு வந்து ஒரு பேர்டு மேலேருந்து கீழே வந்து காயம் பட்டு விழுகும் பொழுது ஷாக் ஆகிட்டு உன்ஹோனே உட்டாயா அதை வந்து கையில் வந்து எடுத்துக்கிறாங்க, தூக்குறாங்க. நயா ஜன்ம சா உன்ஸ்னே பாயா, நயா ஜன்ம உஸ்னே அதுக்கு வந்து என்ன கிடைக்குது, ஒரு புது ஜென்மமே வந்து கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுது அந்த ஹங்ஸ். இத்தனேமே ஆகேட்டக் ஆயா, இதில் வந்து அந்த ஆகேட்டக் அப்படிங்கிற இதில் வந்துட்டு அந்த ஹண்டர் வந்து வராங்க. யாருனால அந்த பேர்ட் வந்து காயம் பட்டுச்சோ அந்த ஹண்டர் வந்து வராங்க. லக்ஷிய சித்த கா மாணி, லக்ஷிய சித்தி கா மாணி கோமல் கட்டின் கஹானி. அவங்க வந்து அந்த ஹண்டர் வரும்பொழுது அவங்களோட உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னா லக்ஷிய சித்தி, அவருடைய எய்மை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ப்ரௌடில் வந்து என்ட்ராகிறாரு. ஏன்னா நான் அந்த பறவையை பார்த்து குறி வச்சு அடித்து அதை வந்து கீழே விழுந்துட்டு அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்தோடு வந்து என்ட்ராகிறார். ஓ, லக்ஷிய சித்திமானி ஒரு கர்வத்தோடு வராங்களா. கோமல் கட்டின் கஹானி, அப்போது இந்த ஸ்டோரியில் வந்து என்ன இருக்குது, ஒரு சாஃப்ட் கார்னரும் இருக்குது, கருணையும் இருக்குது, கட்டின் கஹானி இது ரெண்டும் இருக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு சொல்கிறாங்க. मांगा उसने आहत पक्षी तेरे तात किंतु ते रक्षी तब उसने जोता कक बक्षी. மாங்கா அப்படின்னா கேட்குறது, எதை கேட்குறாங்க, உஸ்னே
ஹஹத் பக்ஷி, அவரால் அந்த காயம்பட்ட இன்ஜூர்டு பேர்டு, அவரால் காயம்பட்ட பறவையை வந்து கேட்குறாங்க. அது வந்து என்னுடையது, எனக்கு உரிமையானது, என்னோட அம்பு அதில் இருக்குது இல்லையா, அப்போ அது வந்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேரே தாத் ஹிந்து தே ரக்ஷி, உன்னுடைய அப்பா வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ரக்ஷி அப்படின்னா பாதுகாக்கிறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. தப் உஸ்னே ஜோதா கக்மக்ஷி, அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, அவர் வந்து இந்த கக்மக்ஷி அப்படின்னா அந்த மாமிசம் உண்ணக்கூடிய அந்த பறவையை கறியை வந்து உண்ணக்கூடியவங்க. ஹட் கர்னே கி டானி, ஹட் கர்னே கி டானி, அப் பட் சலி கஹானி. ஸோ ஹட் பிடிவாதம், ஸ்டபனாக இருக்காங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய இதில் வந்துட்டு பிடிவாதமாக இருக்காங்க. இந்த பேர்ட் வந்து எனக்கு தான் சொந்தம், ஏன்னா என்னுடைய அம்பு வந்து இருக்குது அதில், அதை ஹட் பண்ணது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹண்டரும், இந்த பேர்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணது நான் தான், இந்த பேர்டை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியாது, நீங்கள் அதை வந்து கொண்டுடுவீங்க, அதனால் நான் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு புத்தரும் ரெண்டு பேரும் அவங்களுடைய விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. இப்படியே அந்த கதை வந்து நகருது அப்படின்னு சொல்கிறாங்க. குவா விவாக் சதய நிர்தயமே உபய ஆக்ரஹி தி சவிஷயமே கயி பாத் தப் நியாயமே. ஸோ குவா விவாக் ஒரு சத்தியத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் மாதிரி வந்து ஒரு இணைப்பு மாதிரி நடந்துட்டுருக்குது. இதில் வந்து ரெண்டு பேருமே அவங்களுடைய சுய பிரச்சனையாக இது ஸ்வயம் விஷயம் அப்படின்னா தன்னுடைய சொந்த விஷயமாக நினச்சி இது வந்து பேசுகிறாங்க. தென் அவங்களோட அடுத்த மீட் எங்கே இருக்குது அப்படின்னா நியாயால்ய அப்படின்னா கோர்ட், நீதி வழங்கும் இடத்துக்கு வந்து அவங்களோட போகிறாங்க. சுனி சபி நே ஜானி, சுனி சபி நே ஜானி, வியாபக் ஹுயி கஹானி. ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே சுனி அப்படின்னா ஹியர், எல்லாருக்குமே வந்து இந்த விஷயம், சபி அனைவருக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ வியாபக் ஹுயி கஹானி, இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸபிளாக மூவ் ஆகிட்டு இருக்கு, யாருக்கு அந்த தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ராகுல் தூ நிர்ணய கர் இஸ்கா நியாய் பக்ஷி லேத்தா ஹே கிஸ்கா கஹ் தே நிர்பய ஜெய ஹோ ஜிஸ்கா. இப்போ ராகுல் அம்மா வந்து அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, ராகுல் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும், இதில் வந்து உங்களுடைய நியாயம் யார் பக்கம் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் பயம் இல்லாமல், நிர்பய எந்த பயமும் இல்லாமல் சொல்லுங்கள், வெற்றி யாருக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெய அப்படின்னா வெற்றி, நியாய் அப்படின்னா தீர்ப்பு, அந்த நியாயம் வந்து யார் பக்கம் இருக்குது, உண்மை யார் பக்கம் இருக்குது, நிர்பய அப்படின்னா பயம் இல்லாமல், வித்தவுட் ஃபியர். சுன் லூங் தேரி பாணி மாங் மேரி கியா பாணி மை சுன் ரஹா கஹானி. என்னுடைய வேர்ட்ஸ் இதில் என்னமா இருக்குது, நான் வந்து இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு தான் இருக்கேன். சுன்லு தேரி பாணி, கேட்டுட்டு உன்னுடைய வார்த்தைகளில் உன்னுடைய தீர்ப்பை வந்து சொல்லு, உன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நியாயத்தை சொல்லு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. பையன் சொல்கிறான், மா மேரி கியா பாணி, என்னுடைய வேர்ட்ஸ் இதில் என்ன இருக்குது, மை சுன் ரஹா கஹானி, நான் இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயி நிர்பராக கோ மாரே तो क्यों अन्य उसे न उभारे, रक्षक पर भक्षक को वारे. கோயி நிர்பராக, ஒருத்தர் வந்து அது ஒரு இன்னசென்ட்டாக இருக்காங்க, ஒரு எந்த ஒரு தீமையும் செய்யாத ஒரு பர்சனை நம்ம ஒருத்தவங்களுக்கு கொல்ல முடியும் அப்படின்னா, தோ கியோங் அந்நிய உசேக்கே உபாரே, ஏன் அதை வந்து அடுத்தவங்களால் அதை காப்பாற்றக்கூடாது, ரக்ஷக் பக்ஷக்கோ வாரே, இது ரெண்டுக்குமான ஒரு பாதுகாப்பதற்கும் ஒரு அழிப்பதற்குமான ஒரு போர், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. நியாய் தயா கா தானி, நியாய் தயா கா தானி தூணே குனி கஹானி. அப்போது நியாயம் வந்துட்டு யார் பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா தயா, தயானா கருணை பக்கம் தான் வந்து நியாயம் இருக்குது. நியாய் தயா கி தானி, இப்போ இது வந்து அம்மா கேட்குறாங்க, நியாயம் வந்து கருணை பக்கம் இருக்குதா, தூணே குனி கஹானி, நீ வந்து இந்த ஸ்டோரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் மைதிலி சரண் குப்தர். உங்களுக்கு இந்த லெசன், இந்த போயம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தன்யவாதம்.